ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி குக்கர்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் பிகினர்ஸாக இருந்தாலும் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு இந்த ரெசிபி நான் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் மசாலா போட்டு ஊற வைக்கணும். அந்த மசாலாலாம் என்னென்னு பார்க்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப புளிக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சோன்னாக்கா சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்காக தான் நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கிறேன். இப்போது இந்த மசாலாலாம் கறியில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், இப்போ தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோட் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி நான் 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் போட போகிறேன். அதனால் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறையா போட்டால் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பிரியாணிக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதனால் பச்சை மிளகா நான் ஒரு 3 தான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன். புதினா நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, பே லீஃப், கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. நம்ம ரைஸை ஊற வைக்கிறதுனால அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போய் நல்லா ரைஸ் நீளமாக வெந்து வரும். அதனால தான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கிட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. ஸோ அந்த ஆனியனோட எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை ஹைலேயே வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த சூட்லேயே, அந்த எண்ணெயோட சூட்லேயே அந்த பட்டை, லவங்கம்லாம் நல்லா பொரிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனியனை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கறியை ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேனில் ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்புறமா நீங்கள் வதக்குங்க. பேனில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நான் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி மசிக்கிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சிக்கனை ஊற வைக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நான் ஊற வச்சுருக்க சிக்கன்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் கொஞ்சம் நான் வதக்கிக்கிறேன். நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணும்போது சிக்கனை நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சிக்கனை ஊற வச்சிடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதினா நிறையா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. அதனால் புதினா நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் ரைஸ் நல்லா குக் ஆகும். நம்ம ரைஸ் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். அது வரைக்கும் லிட் போட்டு மூட வேண்டியதில்லை. அது வரையும் வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயும் ஒரு வாட்டி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா சமமாகிற வரைக்கும் குக் பண்ணணும். இந்த மாதிரி சமமாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா தூவி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி ரைஸ் ஒரு 70% குக் ஆகிடுச்சு. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் பேச்சுலராக இருந்தாலும் ஈஸியாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.